ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட 10 டேஸ் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. அவாய்ட் பண்ண முடியாத நிறைய சுச்சுவேஷன்ஸ். ஸோ அதனால என்னால் வீடியோ போட முடியல. இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன். ஆன்லைன் பொட்டிக் ஒன்று வச்சுருக்கேன், பீஸ் பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொட்டிக் நான் வந்து ஒரு 4 இயர்ஸாக நான் வந்து டெக்ஸ்டைல்ஸ் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து நான் ரீசெல்லிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஸ்டாக் எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து நான் லேர்ன் பண்ண ஒரு சில விஷயங்கள் பற்றி நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக ஆன்லைன் பிஸ்னஸ்னாலே வந்து நிறைய பேர் வந்து பயப்படுறதுக்கான ரீசன் வந்து அமௌண்ட் வந்து கட்டிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ப்ராடக்ட் போய் சேராது. அப்படி இல்லை, ப்ராடக்ட் போச்சுனாலும் அது வந்து அவங்க ஆர்டர் பண்ண அதாவது அந்த லுக்கில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய என்ன சொல்கிறது இஷ்யூஸ் நம்ம வந்து கேட்டிருக்கோம். நானே கூட ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது அந்த பயத்தை போக்குறதுக்கு மக்கள்கிட்ட வந்து நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா, ஒரு குர்த்தியோ ஒரு சாரியோ நம்ம வாங்குறோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் ஃபோட்டோஸ், ஒரிஜினல் வீடியோஸ் நம்ம வந்து நம்மளோட மொபைல்லையோ இல்லை கேமரா இருந்தால் கேமராலையோ எடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண பார்க்கணும். அப்படி இல்லை, நம்ம இப்போ இது ஸ்டாக் எடுத்து பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து நம்ம எந்த பையர்கிட்ட வாங்குறோமோ அவங்க கிட்ட வந்து அட்லீஸ்ட் ஒரு கலராவது ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி அதை வந்து கஸ்டமருக்கு ஷேர் பண்ணி ஆர்டர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஆன்லைன் இப்போ ஃபேஸ்புக்லேயே வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொமோஷன் போஸ்ட் போடுறோம் அப்படின்னா, ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம செல்லர் வந்து என்ன சொல்லுவோம்னா, இன்பாக்ஸ் வாங்க, டிஎம் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நான் ஒரு கேர்ள்ஸ் குரூப்பில் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேஸ் பிஃபோர் வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து போட்டிருந்தாங்க போஸ்ட்டு. இந்த மாதிரி டிஎம் வாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து ஒரு கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. எதுக்கு நீங்கள் வந்து டிஎம் கூப்பிட்றீங்க, நீங்கள் இங்கேயே ப்ரைஸ் ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நான் எதுக்கான ஏன் வந்து அப்படி வந்து செல்லர் வந்து சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான ரீசன் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லாருமே வந்து டைரக்ட் மேனுஃபேக்சரர் கிட்ட வந்து ப்ராடக்டை வாங்கி கஸ்டமர்கிட்ட செல் பண்ணுறது இல்லை. இப்போ ஒரு சிலர் வந்து டைரக்ட் மேனுஃபேக்சரில் வாங்குறாங்கன்னா அவங்க டைரக்ட் மேனுஃபேக்சர்லேருந்து வர ப்ரைஸ் வந்து வேறையாக இருக்கும். இப்போ ஒரு 200 ப்ராடக்ட்டு டைரக்ட் மேனுஃபேக்சரிங் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு 50 ரூபா 100 ரூபா வச்சு வைப்பாங்க. இதுவே ஒரு ஹோல்சேலர் கிட்ட டைரக்ட் மேனுஃபேக்சர்லேருந்து ஒரு ஹோல்சேலர் கிட்ட போய் ஹோல்சேலர் கிட்ட இருந்து இவங்க வாங்கி விற்க போகிறாங்க அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும் ரேட்டு. இப்போ நான் என்னோட ப்ராடக்ட்டுக்கு நான் ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பேன். அது என்ன ப்ரைஸாக இருக்கும்னா, இப்போ நான் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், ஒரு 120 ரூபா 130 ரூபாய்க்கு நான் வச்சு விற்பேன். இப்போ அதே ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து ஹோல்சேலர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கலாம். அவங்க வாங்கினதே 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம். ஸோ அவங்க வந்து 170 ரூபா 180 ரூபாய்க்கு தான் வைப்பாங்க. ஸோ நான் வந்து பப்ளிக் போர்ட்டலில் போடுறேன் அப்படின்னா என்கிட்ட இதை விட கம்மியான ப்ரைஸ் கிடைக்குது அப்படின்னு இன்னொருத்தர் வந்ததை ஆர்கியூ பண்ண வாய்ப்பு இருக்கு. அது வந்து தேவையில்லாத ஹிண்ட்ரன்ஸ் நமக்கு பிஸ்னஸில். ஸோ இதனால தான் வந்து நிறைய செல்லர்ஸ் வந்து ப்ரைஸை வந்து பப்ளிக் மெசேஜஸில் போடுறது கிடையாது. இன்பாக்ஸ் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் இது ஒன்று தான், வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஒரே ப்ராடக்டை 2-3 செல்லர் வந்து ப்ரொமோட் பண்ணும்போது இந்த இஷ்யூஸ் வந்து செல்லருக்குள்ளே வந்து
கருத்து வேறுபாடுகள் வரக்கூடாது. இந்த ப்ராடக்ட் நீங்க 1000 ரூபாய்க்கு விற்கிறீங்களா, இது என்கிட்ட 800 ரூபாய்க்கே கிடைக்குது அப்படின்ற மாதிரி இது கிடையாது. ஏன்னா வரக்கூடாது அந்த மாதிரி இஷ்யூ. பிகாஸ் இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து ஒருத்தர் வந்து ஹோல்சேலர் கிட்ட வாங்குறாங்க, ஒரு சிலர் வந்து டைரக்டா மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து வாங்குறாங்க. அப்படின்னும் போது ப்ரைஸ் கண்டிப்பா வந்து டிஃபர் ஆக தான் செய்யும். ஸோ இது ஒரு ரீசன். ஸோ ஃப்ராங்கா ஒரு பப்ளிக் போர்ட்டல்ல சொல்ல முடியாது ப்ரைஸை. அதே மாதிரி இப்போ ஒரு ப்ராடக்ட் இப்போ நம்ம கஸ்டமர் இப்போ ஆர்டர் எடுத்துட்டோம், கஸ்டமருக்கு வந்து நம்ம டெலிவர் பண்ண போறோம் அப்படின்னா கஸ்டமர் கிட்ட வந்து பேமெண்ட் வாங்குறோம், வாங்கிட்டு நம்ம வந்து ஷிப்மெண்ட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி டிஸ்பேச் பண்ணுறோம். டிஸ்பேச் பண்ணதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ண வேண்டியது ட்ராக்கிங்கை கஸ்டமருக்கு ஷேர் பண்ணணும். அது வந்து ரொம்ப ஃபோர்மோஸ்ட் விஷயம். ஏன் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் நமக்கு யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் நம்மளை நம்பி ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அது 100 ரூபாவா கூட கூட இருக்கட்டும். நம்மளை நம்பி யாருன்னே தெரியாத நம்ம கிட்ட வந்து 100 ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து அவங்க கொடுத்த காசுக்கான வேலையை நம்ம வந்து கரெக்டாக செய்ய பார்க்கணும். ட்ராக்கிங் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கஸ்டமருக்கும் ஒரு செல்லருக்குமான ரிலேஷன்ஷிப்பை வந்து வளர்க்கறதுக்கான ஒரு பாயிண்டா வந்து அந்த ட்ராக்கிங் கொடுக்கறது இருக்குது. அப்படிதான் நான் என்னோட பிஸ்னஸை நினைக்கிறேன். ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு வந்து நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடவுள் கடவுள் எப்படியோ அந்த மாதிரி தான் நமக்கு கஸ்டமர். நம்ம அது ஆன்லைன்ல சேல் பண்ற எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரே விஷயம் வந்து கஸ்டமர்ஸ் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இந்த 4 வருஷத்துல வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க எனக்கு. அதே மாதிரி ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டஸ்ல வைக்கும் போது பாக்குறவங்கலாம் வந்து விசாரிப்பாங்க. கண்டிப்பா இது எவ்வளோ, இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறவங்க இருக்காங்க. இல்லை நார்மல் நம்ம பர்சனலாக ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் கூட ஒரு விஷ் பண்ணுறதோ அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் வந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட இருந்துட்டு இருந்திருக்காங்க. என்னோட சக்ஸஸ்க்கு நான் வந்து ரீசனாக என்ன சொல்வேன்னா, நான் வந்து என்கிட்ட இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிடுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன். எனக்கு இருங்க நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு டக்குன்னு வராது. என்கிட்ட ப்ராடக்ட் இருக்கு, இல்லை நான் இன்னொரு பையர்கிட்ட இருந்து நான் வாங்கி தரணும் அப்படின்னா அந்த பையர்கிட்ட செக் பண்ணிட்டு ப்ராடக்ட் இருக்கு இல்லை அப்படிங்கிறத கிளாரிட்டியாக கொடுத்துருவேன். செகண்ட் விஷயம் வந்து நான் சொன்னேன் இந்த ட்ராக்கிங் வந்து நான் எப்போவுமே வந்து டிஸ்பேச் பண்ண உடனே நான் ஃபர்ஸ்ட் அந்த கொரியர் ஆஃபீஸ்லேயே நின்று கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுற ஒரே விஷயம் அதை ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான். நம்ம போட்டுட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த 4 இயர்ஸ்ல நான் வந்து கொரியர் ரிலேட்டடாக இஷ்யூ ஃபேஸ் பண்ணது வந்து ஒரே ஒரு கஸ்டமருக்கு தான். அவங்களுக்கு வந்து டெலிவர் ஆகலை, பார்சல் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுமே வந்து அவங்கள நான் திரும்ப 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 ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன், உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சான்ட்டு. அதுலேயே வந்து அவங்க வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணாங்க. எனக்கு பார்சல் வரலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அட்லீஸ்ட் ஃபாலோ அப் பண்ணுறீங்க, நீங்கள் கேட்குறீங்க என்கிட்ட இது வந்துருச்சான்னு கேட்குறீங்க. ஆனால் வந்து அந்த பார்சல் எனக்கு கிடைக்கல. கொரியர் ஆஃபீஸ்லேயும் வந்து நம்ம ட்ராக் பண்ண ட்ரை பண்ணோம், ஆனால் கிடைக்கல. ஸோ இம்மிடியேட்டாக அது கிடைக்காதுன்னு தெரிஞ்ச அன்னைக்கு நான் உடனே அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துட்டேன். ஸோ கஸ்டமரோட நம்பிக்கையை நமக்கு வந்து கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து போராடி ஓடிக்கிட்டே இருக்கணும். கஸ்டமர் வந்து நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து வேற எதுலேயுமே கிடைக்காது. பிஸ்னஸ்க்கு வந்து கீ பாயிண்டே வந்து ட்ரஸ்ட்டு தான். ட்ரஸ்ட்டை டெவலப் பண்ணிக்கோங்க, உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் நம்ம நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். நான் சொன்னதில் உங்களுக்கு எதுவும் வந்து தப்பாக தோணுச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து பெரிய பூஸ்டாக இருக்குது. தொடர்ந்து நிறைய பேசுவோம். ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னு நினச்சா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த டாபிக் ரிலேட்டடாக பேசுகிறேன். தேங்க்யூ.